ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் 20. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட்னா எண்களும் பேச்சை எடுக்கும் முறையும். சரிங்களா? ஸோ இதில் சொல்லியிருக்க கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு இதில் ரூல்ஸும் கொடுத்துருப்பாங்க. சில ரூல்ஸ் எப்படிலாம் அதாவது ஒரு சுருக்கெழுத்தாளர் அப்படின்னா எப்படி அந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் எடுக்கிறது. ஸோ அந்த ரூல்ஸை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். அது கொஞ்சம் ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த நம்பரில் வருது இல்லையா, அளவுகள் நம்பர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 100, 1000, லட்சம், கோடி, 100,000, 100 கோடி, 1000 கோடி. சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு தனியாக வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கான். இதை வந்து 800 அப்படின்னு வந்து 8 போட்டு 100 போட்டுக்கணும். சரி, ரொம்ப சிம்பிள் தான். 1000னா பக்கம் 8 போட்டு 1000 போட்டுக்கணும். ஸோ 8ங்கிறதுக்கு ஸ்ட்ரோக்லாம் போடக்கூடாது, நம்பரே போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இனிமேல் எண்களும் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்பரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரோக் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ 800, 8000. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 276, இதுக்கு பார்த்தீங்கன்னா 270, அப்படிலாம் இந்த 276 நம்பர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து 679 சரிங்களா? 671 முடிஞ்சிருச்சு. சரிங்க, நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து ஸ்ட்ரோக் போட வேண்டிய அவசியம் இல்லை. எழுதும்போது நீங்கள் விரிவெழுத்தில் எழுதிக்கிங்க, விரிவெழுத்திலே எழுதுங்க. ஒரு வருடம் வருது அப்படின்னா வருடத்தை நம்ம அந்த இதிலே எழுதிக்கலாம். மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்பர் வந்திருக்கு 800 அப்படின்னா நம்ம ஸ்ட்ரோக் இப்படி போட்டிருக்கலாம். ஆனால் எழுதும்போது இப்படி தான் எழுதணும், விரிவெழுத்தில் தான் எழுதணும். சரிங்களா? ஸோ சில பேர் கேட்டிருக்காங்க, நம்பர் போட்டுக்கலாமா சார் அப்படிலாம் கேட்பாங்க. ஸ்பீட் எழுதும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது ஸ்ட்ரோக் எடுக்கும்போது நம்பரில் தான் எடுப்போம். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது 800 போட்டுக்கலாமா, இப்படி போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விரிவெழுத்தில் எழுதிருங்க, அதாவது ஃபுல்லாக தமிழ்லே எழுதிருங்க. சரிங்களா? சரி, ஓகே. அவ்வளோ சிம்பிள் கான்செப்ட் தான். 100க்கு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டோம். 1000க்கு யா ரா, அதுலேயே ரா போட்டு யாவை பெருசாக போட்டு ராக்குது அர்த்தமா. 1000, லட்சம், கோடி, 100,000. சரி, கொடுத்துருக்கானா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 800 வரும்போது 800 8 போட்டு அந்த 100 ஸ்ட்ரோக்கு. 8000னா 8 போட்டு 1000, 8000 வரும். சரிங்களா? ஸோ அது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. 8000 தான் ஒரு ப்ராப்பர் தமிழ் வேர்டு. சரிங்க, 8000 அப்படி வராது, 8000 வரும். சரிங்க, அதை கொடுத்துருக்கான். அங்கே சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்களோ எழுதிக்கிங்க. சரிங்களா? 8 லட்சம், 8 கோடி, 800,000, 800 கோடி, 800,000 கோடி. சரிங்க, இந்த 1000 கோடி அதெல்லாம் பார்த்துங்க. அதிகமாக லட்சம் வரும், 100 வரும், 1000 வரும், கோடி. ஸோ அது மற்ற எதுவுமே ரேர் தான், மற்ற எல்லாமே ரேர் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கால், அரை. காலுக்கும் அரைக்கும், காலுக்குனா கல் ஸ்ட்ரோக்கு, அரைனா அரை ஸ்ட்ரோக்கு. ஆ போட்டு ரா போட்டு ஐ அரை. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்காலுக்கு மா போட்டு கல். இது காலா, முக்கால்னா மா, அதை கூட சேர்த்து விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபாய். எண்களுக்கு பின் ரூபாய்ங்கிற வார்த்தை வந்துச்சு, என்ன பண்ணுறது? ஒன்றில் வெறும் ரா மட்டும் போட்டிங்கன்னா போதும். இப்போ 8 ரூபாய் எப்படி வருதுன்னா 8 ரூபாய். ஸோ பாருங்கள், இது ஒருலாம் படிச்சிட்டு மாட்டோமா சார்? ஒருலாம் படிச்சிட்டு மாட்டோம் அப்படி கேட்டிங்கன்னா, நம்பருக்கு அப்புறம் இந்த ரா இருக்குது, 8ன்னு நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ரா இருக்குது, அப்போ ரூபாய் தான் வரும். பார்த்துக்குங்க, சென்டென்ஸ் எங்கே வருது, எந்த இடத்துல நம்ம எழுதிட்டுருக்கோம், எங்கே ஸ்ட்ரோக் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் தான் பார்க்கணும். கண்ணை மூடிட்டு ரா வந்திருக்கு, ஒருன்னு வரும், 8 ஒரு அப்படின்லாம் வருமா? சென்டென்ஸ் வராது. ஸோ கரெக்டாக அந்த சென்டென்ஸ் படிச்சுக்கிட்டே தான் நீங்கள் எழுதணும், டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ 800 ரூபாய் முடிஞ்சுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே பவுன் என்பதற்கு பா இன்னு. சரிங்க, இது எப்படி போட்டிருக்காங்கன்னா பா ஸ்டோக் போட்டு இன் ஹூக்கு போட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, இப்படி போட்டு பா இன்னு, பா ஸ்டோக்கு இன் ஹூக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வராகன் இதெல்லாம் ரொம்ப ரேரான வார்த்தை, இருந்தாலும் கண்ணு வராகன். அடுத்து மூட்டைனா 8 மூட்டை, 10 மூட்டை, அது மாதிரி வருது இல்லையா, நம்பரை போட்டுட்டு மாவு பக்கத்தில் போட்டுவிட்டிங்கன்னா மூட்டை. இப்போ 8 மூட்டைனா 8 மூட்டை. மாவு அங்கேயும் போடலாம், இல்லை பக்கத்தில் கீழே அடியிலையும் ஒட்டி போடலாம், எப்படி வேணால் போடலாம். சரிங்களா? ஸோ ஆனால் கொஞ்சம் தள்ளி இது போட்டுறாதீங்க, வேறு மாதிரி ஏதாவது ஆயிரும். சரிங்களா? அடுத்து பர்சன்ட்னா பாஸ்டோக்கு, சதவீதம்னா ஸோ சத போட்டிங்கன்னா முடிஞ்சுது. சதவிகிதம் 2 வரும். ஸோ ரெண்டுமே மீனிங் ஒன்று தான் சார். அது மாற்றி எழுதுனா என்னென்னா மிஸ்டேக் தான். அவங்க எப்படி படிக்கிறாங்களோ அப்படியே எழுதணும். சதவீதம்னு சொன்னால் சதவீதம் எழுதணும், சதவிகிதம்னா சதவிகிதம் எழுதணும். சரிங்களா? அது டிஃப்ரெண்ட் காட்டி வச்சுக்கோங்க. சதவீதம்னா நான் எப்படி எழுதுவேன், சதவிகிதம்னா நான் ஒரு புள்ளி எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் நமக்கு மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்சன்ட்னா பாஸ்டோக்கு மட்டும் போட்டிங்கன்னா பர்சன்ட். சரிங்களா? ஆனால் இங்கிலீஷ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் பர்சன்ட்டும் வரும், நமக்கு அந்த ஸ்பீடில் வரும். சதவீதம்னு வரும், சதவிகிதம்னு வரும், இன்னொன்று வரும் விழுக்காடுன்னு ஒன்று வரும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ விழுக்காடு. பர்சன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டோக் போடுறீங்கன்னா விழுக்காடுங்கிறதுக்கு பா போட்டு ஸோ அந்த சதவீதம் போடுறீங்க இல்லையா, ஸோ இப்படி ஒன்று போட்டுக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விழுக்காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா மீனிங் ஒன்று தானே. அதாவது விழுக்காடு ஸ்டோக்கு நம்ம லூக்காடு எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இருந்தாலும் நம்ம விழுக்காடுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா விழுக்காடுன்னா ஒரு அந்த 100% அந்த மீனிங் தானே வரும். ஸோ அந்த ரிலேட்டடாக வரனால இப்படிக்கு இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம். சரியா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபாய்கள். ரூபாய்னா ரூபாய் ரா போடுவீங்களா, அதில் ஒரு கல். பவுன்கள்னா பவுன் போட்டு அதில் அடியில் இந்த கல் பவுன் கல். சரி, அதாவது பவுனு கல். அடுத்து மூட்டைகள், அதிலே கல். பர்சன்ட் 80%, 80%, 80%, 80 போட்டு சதன்னு போட்டிங்கன்னா சதவீதம். சதவிகிதம் வந்துச்சுன்னா இங்கே ஏதாவது புள்ளிக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தேதி இட்ட நாள். இது வந்து லெட்டரில் கடைசி 2 நிமிஷத்தில் வரும். மொத்தம் ஸ்பீடு 7 நிமிஷமா, அதை கடைசி 2 நிமிஷத்தில் இந்த வார்த்தையில் வரலாம். 8ஆம் தேதி, 8ஆம் மாதம், 8ஆம் தேதி. ஆம்னு வரதெல்லாம் 8 போட்டு 8ஆம் இருக்கு இல்லையா, 8 போட்டு ஆம், போட்டு இம் போடுவாங்க. 8ஆம் நாள், 8ஆம் தேதிக்குள். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்குங்க கரெக்டாக. ஸோ 8ஆம் தேதி இட்ட, 8ஆம் தேதி இட பெற்ற. சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கங்க, இம்பார்ட்டன் தான். இதில் எல்லாமே வரக்கூடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் எழுதணும். சரியா. ஸ்ட்ரோக் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேதிக்குள்னா தேதி போட்டு 8ஆம். ஸோ சுருக்கங்கள் மாதிரி தான். ஃபுல் தேதி ஈக்குள்லாம் எழுதியிருக்க மாட்டான். ஆம்க்கு ஆம் போட்டாச்சு, தேதிக்குள்ளே தேதி தா போட்டு இல் குக்கி. சரிங்களா. எட்டாம் தேதிக்குள். ஸோ 8ஆம் தேதி இட்ட, 8ஆம் ஆம் போட்டு தேதி டா போட்டாச்சு. ஓகேவா. அடுத்து 8ஆம் நாள், 8ஆம் ஆம் போட்டு நாள், நா இல்லை. 8ஆம் மாதம், ஆம் போட்டு மாதம், மா இம்மு. சரிங்களா. ஸோ அவ்வளோதான், கான்செப்ட் அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது தான். அடுத்து பார்த்திங்கன்னா 100 கோடி என்பவை ஒரு எண்ணை அடுத்து எழுதி காட்டுவது போல சில சொற்களை அடுத்து வரும்போதும் வாகுள்ள இடங்களில் எழுதலாம். ஸோ அதை எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். 100 கோடி, நாட் 100 கோடி, நான் சேர்த்து படிச்சிட்டேன். 100 தனியாக, கோடி தனியாக என்பவை ஒரு எண்ணை அடுத்து எழுதி காட்டுவது போல சில சொற்களை. ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். அகனா 100 சவுண்டு வருதுங்களாங்க. ஸோ அகனா அது மட்டும் எழுதிட்டு 100க்கு என்ன பண்ணுவோம், ஒரு நா அதை அடியிலே போட்டுருங்க. இப்போ பக்த கோடிகள், இந்த இடத்துல வர 100 வேறு, அது அகநானூறு அப்படிங்கிற சொல்லலை, 100ங்கிற சவுண்டு வருது நமக்கு. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். பக்த கோடிகள், பக்த கோடி நமக்கு ஸ்ட்ரோக் தெரியும் இல்லையா, கோடி கல்லுக்கு இல்குக்கி. சரிங்களா. பக்த கோடிகள். அடுத்து கோடான கோடி, கோடான அது மட்டும் போட்டிங்கன்னா கோடிக்கு நமக்கு காஸ்டோக் தெரியும். ஸோ இந்த இது இங்கே பார்த்தோம் இல்லையா, 100 கோடி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை கொண்டாந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இப்போ ஒரே வார்த்தை ரெண்டு தடவை அடுக்கும் முறையில் வந்துருச்சுன்னா, ஒரே வார்த்தை 2 முறை அடுக்கி வந்தால் அதை காட்ட அப்போ வார்த்தையின் குறித்தொடர் 2 முறை அடுத்தடுத்து எழுதி காட்டப்படும். பார்த்தீங்கன்னா அந்தந்த. ஸோ அந்த போடுறீங்க இல்லையா, 2 வாட்டி போட்டிங்கன்னா அந்தந்த. அப்போதைக்கு அப்போது போடுறீங்க இல்லையா, அப்போதைக்கு 2 அப்போது போட்டிங்கன்னா அப்போதைக்கு அப்போது. ஸோ இதே மாதிரி வார்த்தைகள். ஸோ இது வந்து தனிக்குறி சொல்லு, இது சுருக்கங்கள் வருங்களா. ஸோ இப்போ ஒரு வார்த்தை 2 தடவை வருது அப்படின்னா, எக்ஸாம்பிள் பெருக அப்படிங்கிற ஸ்ட்ரோக்கை ஒரு எந்த பிளேஸில் ஒரு 2ஆம் நிலையில் வருமா, பெருக போட்டு 2 தடவை அடிச்சு விட்டிங்கன்னா பெருக. அடுத்து மேலும் ஒரு தடவை போட்டு அடிச்சு விட்டிங்கன்னா கடைசி ஸ்ட்ரோக்கில் தான் அடிச்சு விடணும். கடைசி ஸ்ட்ரோக்கில் தான் இப்படி 2 கோடு போடணும், இங்கே போட்டுறாதீங்க. மேலும். அடுத்து போக. ஓகேவா. போக ஒரு தடவை போட்டு அடிச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக ஆன என்று என்பவை தொடர்ந்து வந்தால் கீழ்கண்டவரை எழுதப்படும். அதே வந்து அந்த இது வருது இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவீங்க, அடி ஸ்ட்ரோக் போட்டு இப்படி அடிச்சு விடுவீங்களா, அடி ஆக பாருங்கள், அதையும் பாருங்கள், அடி ஆக. ஸோ அந்த மாதிரி அடுக்கு தொடர் வந்து அடுக்கு சொல் வந்து அதுக்கப்புறம் ஆக ஆன இதெல்லாம் வந்துச்சு என்ன பண்ணுறதுன்னா, இந்த காவை பெருசாக எழுத்துட்டிங்கன்னா ஆக. ஸோ நீங்கள் தனியாக ஆக போட தேவையில்லை அப்படிங்கிறான். இதுக்கப்புறம் அந்த அடிச்சு விட்றீங்களா 2 வாட்டி, இப்போ 2 வாட்டி அடுக்கி வர மாதிரி வந்து வார்த்தை மறுபடியும் வந்து ஆக ஆன வந்துச்சுன்னா இப்படி எழுத்து விட்டுறலாம். அதுவே ஆனன்னு வந்துச்சுன்னா அடி ஆன. சரிங்களா. அடி ஆன அது 2 கோடு போடுறீங்களே, அது 2வது கோடு வந்து நாம மாற்றிடுங்க, இது அடி ஆன. சரிங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நேர் என்றுனா நேர் ஸ்ட்ரோக்கு நேர் என்றுக்கு அதிலே ஒரு கோடு கீழே எழுத்துட்ருங்க. சரிங்களா. ஸோ ஸ்ட்ரோக் வந்து என்னோட அழகாக இருக்காது. நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நீட்டாக ஒவ்வொருத்தையும் ஹேண்ட் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்லேயே ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, எனக்கு வராது. சரிங்களா. ஓகே, அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா. பொறுமையாக போட்டால் வரும். ஸோ நேர் இருக்கா, நேர் ஸ்ட்ரோக் போட்டாச்சு. நேர் என்று. ஓகேங்களா. நேர் என்று அடியடியாக ஆக. சரிங்களா. அடி
ஆக. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடி அடி ஆனை, அடி அடி ஆனை, ரெண்டாவது ஒரு கோடு இருக்கு இல்லையா, அடி அடி ஆனை. ஸோ அதை வந்து நாம மாற்றி விட்டிங்கன்னா அடி அடி ஆனைன்னு மாறிடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இணைச்சொற்கள். இணைச்சொற்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ லாபம் நஷ்டம்னா லாப நஷ்டம் அப்படின்னு வருதுன்னா லாபம் போட்டு நஷ்டம் போட்டுக்கலாம். நஷ்டம் தனியாக ஸ்டோக் போட தேவையில்லை. இதுதான் இணைச்சொற்கள். லாபம் நஷ்டம், நல்லது கெட்டது, ஏழை பணக்காரன், ஆண்கள் பெண்கள், அதையும் எடுத்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் அது அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கான்செப்ட் பாருங்கள். லாபம் நஷ்டமா, லாபம் போட்டாச்சு, நஷ்டத்துக்கு என்ன பண்ணுறான், அது முதல் ஸ்டோக் இருக்கு இல்லையா, அதை மட்டும் போட்டு போட்டிருக்கான். அடுத்து நல்லது கெட்டது, நல்லது ஃபஸ்ட்டு போட்டுறான், கெட்டதுக்கு ஸ்டோக் முதல் ஸ்டோக் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணியிருக்கான். எங்கே கட் பண்ணியிருக்கான், ரெண்டாவது ஸ்டோக்கில் தான் கட் பண்ணணும். முதல் ஸ்டோக் நல்லது இருக்கு இல்லையா, இங்கே கொண்டு போய் இப்படி கட் பண்ணக்கூடாது, ரெண்டாவது ஸ்டோக் இதில் தான் கட் பண்ணணும். ஏன்னா அந்த வார்த்தை தூக்கு அப்புறம் தானே வருது, நல்லது கெட்டது. ஸோ இந்த மாதிரி இணைச்சொல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வந்து போட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு கரெக்டாக அந்த ப்ராசன் ஆஃப் செகண்டில் மைண்டில் இருக்கணும். இது இணைச்சொல். ஸோ நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஆண்கள் பெண்கள் வரும்போது எப்படி எழுதிங்க, ஆண்கள் பெண்கள், இது இன்னுங்க 3 சொல்லி இன்ன, ஆண்கள் பெண்கள், சரியா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மட்டும் கிடையாது, நிறைய வார்த்தை கொடுத்துருக்கான். சரிங்களா? இந்த பூவும் மனமும், சொல்லும் பொருளும், நகமும் சதையும், சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி இடத்துலையும் பூவும் மனமும், சொல்லும் பொருளும், இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சொற்பொழிவன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் முடிஞ்சுதுங்க. சின்ன சின்ன கான்செப்ட் இருக்கு இல்லையா, நம்பர் எண்கள் எப்படி எழுதணும், இந்த அடுக்கு தொடர் எப்படி எழுதணும், அதே மாதிரி இந்த எண்களை இன்னொரு இடத்துல இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேதி மாதம்லாம் வந்து எப்படி எழுதுறது, அதுக்கப்புறம் ஆக ஆன அடுக்கு தொடருக்கு அப்புறம் ஆக ஆனவன் வந்து என்ன பண்ணுறது, இந்த இணைச்சொற்களுக்கு என்ன பண்ணுறது, இதோட இவ்வளோ தான் கான்செப்ட் இந்த அத்தியாயத்தில். ஸோ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சொற்பொழிவின் முக்கியமான பகுதிகளை மாத்திரம் குறிப்பு எடுக்க வேண்டுமென்றால் அதை சொற்களத்தில் எழுதி கொண்டு போகும்போதே முக்கியமான பகுதிகள் வருகையில் எழுதும் நோட்டின் இடது கைப்புற விளிம்பில் அந்த பகுதி முக்கியமானது என்பதை காட்டுவதற்காக. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு எதுவும் யூஸ் ஆகாது. நாளைக்கு ஒரு ஸ்டெனோகிராஃபராக ஒரு வேலைக்கு போகிறோம், எங்கே ஒரு இடத்துல வேலை இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல எந்த பகுதி எந்த பார்ட் இம்பார்ட்டன்ட், முக்கியமான பேச்சு, அதோட ஒரு பேச்சோட ஒரு மையப்பகுதி அப்படின்னு தெரியறதுல இந்த எந்த இடத்துல போட சொல்கிறான். ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுலேயும் ஒன்று நீங்கள், அதாவது இந்த ஒரு சில பாயிண்ட் எக்ஸாமில் யூஸ் ஆகும், நான் படிச்சுட்டு வரேன் கேளுங்க. சரிங்களா? முக்கியமான பகுதி வருகையில் எழுதும் கோட்டின் இடது கைப்புற விளிம்பில், இடது கைப்புற லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் கோடு போட்டுக்கணும் இந்த மாதிரி பெருசாக. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவை அளிக்கும் இடங்களை அப்படியே எழுத வேண்டும் என்பதற்காக இது பார்த்தீங்கன்னா இப்படி வளைச்சு போட்டிருக்கான். சரிங்களா? என்று போட்டுக்கொள்க. இது யூஸ் பண்ணலாம், வேறு எதை கூட யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல கண்டென்ட் ஞாபகம் இருந்துக்கிட்டா ஓகே. இப்போ புரியுதுங்களா? நான் என்னோட ஷார்ட் ஃபார்ம்ஸில் நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா எந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பேன். சில பேருக்கு அது புரியாது. ஸோ ஸ்பீடு எழுதும்போது அந்த கண்டென்ட் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டோரி நம்ம மைண்ட்லேயே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ சில பேர் வந்து அப்படியே அந்த ஸ்பீடு வந்து ஸ்டோக் ஒரு சில இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இடம் விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டோக் தான் சொன்னாங்க அப்படிங்கிறது அப்படியே ஞாபகம் இருக்கும். ஸோ அது ஒரு டேலண்ட் தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேலண்ட்டையும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிறுக்கி விட்டு கூட கிறுக்கி வச்சுட்டு அந்த இடத்துல இதான் வந்துச்சு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது சிம்பிள் போட்டு வச்சுட்டு, ஸோ இந்த இடத்துல இந்த இதுக்கு வந்துச்சு, நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி, அது எல்லா இடத்துலையும் பொருந்தாது. ஏதாவது ஒன்று 2 இடத்துல தான் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் சிம்பிள் போட்டுட்டு நான் ஏதோ ஒன்று போட்டுட்டு நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் முடியாது. ஒரு சில இடத்துல நான் ஞாபகம் வச்சுருக்கேன், ஸ்டோக் போலியான ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொல்லலாம், அதுக்கு கரெக்ட். சரிங்களா? எல்லா இடத்துலையும் முடியாது, அதை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பழக்கமில்லாத சொற்களோ வேற்றுமொழி சொற்களோ வந்தால் அவற்றின் அடியில் இரு சிறு கோடுகள் போட்டுக்கொள்வதுடன், நல்லா பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து லெசன் படிக்கும்போது அடியில் வந்து 2 கோடு போட்டிருப்பான். அது எதுக்காக அப்படின்னா, பழக்கமில்லாத சொற்களோ வேற்றுமொழி சொற்களோ வரும்போது அடியில் சிறு கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? எல்லா உயிர்குறிகளையும் விடாமல் குறித்து கொள்க. அதாவது புது வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, ஒரு புது வார்த்தை வரும்போது உயிர்குறி எல்லாமே விடாமல் போட்டிருக்கணும். ஆல்ரெடி பழக்கப்பட்ட வார்த்தையா உயிர்குறி தான் தேவையில்லை. ஆனால் புது வார்த்தை போது உயிர்குறி வேணும். அப்புறம் தான் நம்ம கைடன்ஸ் இருக்கும், அந்த வார்த்தையை படிக்க முடியும். சரிங்களா? ஒரு வார்த்தைக்கு ஒன்றுக்கு மேல் வேற்றுமை உறுப்புகள் சேர்ந்து வரும்போது பாகுள்ள இடங்களில் இறுதியில் வருவதை மட்டும் எழுதி கொள்ளலாம். ஸோ இந்த கான்செப்ட் விட்டுருங்க, இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஒரு வார்த்தை கொண்டு மேற்பட்ட ஒரு வேற்றுமை உறுப்புகள் சேர்ந்து வரும்போது இந்த கான்செப்ட் நமக்கு வேணாம். சரிங்களா? அதை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது, பழமொழி சொல்லு, ஏதாவது கவிதை அப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோக் போட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஃபுல்லாக போட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு முதல் எழுத்து போட்டோ இதை ஏதோ ஒன்று போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் அந்த இடத்துல ஞாபகம் வச்சு. ஏன்னா ஒரு சில பேர் எல்லாத்துக்குமே ஸ்டோக் யூஸ் பண்ணுவான். பழமொழிலாம் வரும், அங்கேயும் ஸ்டோக் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. சரிங்களா? பழமொழி இருக்கா,
ஜஸ்ட்டு முதல் எழுத்து போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எலி வலையானாலும் ஒரு ஸ்பீடில் வரும். எலி வலையானாலும் தனி வலை தேவை அந்த மாதிரி வரும். அந்த இடத்துல ஏவா முடிஞ்சு போச்சு. ஏவா போட்டு இப்படி ஏதாவது ஒன்று இழுத்துடுங்க. ஸோ அந்த இடத்துல ரெஸ்ட் எடுங்க. ஏவான்னு போட்டேன். ஸோ என்ன சரி ஏவும் தெரில வாவும் தெரில இப்படி தான் இருக்கும். ஸ்பீடு எழுதும் போதெல்லாம் ஏவா. ஸோ எனக்கு தெரியும் இது ஏவான்ட்டு, அது போதும். சரிங்களா? ஸோ இது அந்த இது என்ன வரும், பழமொழி வந்துச்சு. நான் அதனால இது போட்டு வச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுக்கு மேலே நான் ஸ்ட்ரோக் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏவான் போட்டேன், அடியில் 2 கோடு போட்டேன். கோடு போடாமல் இருக்கலாம், ஏவான் மட்டும் போட்டிருக்கலாம். நானும் அந்த கரெக்டாக எழுதிடுவேன். எலி வலையாலும் தனி வலை தேவை எழுதிடுவேன். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது எனக்கு எதுவுமே தேவை இல்லையே. ஸோ அதுதான் அவனே கொடுத்துட்டா. ரூல்ஸே பார்த்தீங்கன்னா இருக்குது. சில பேர் ஏன் இன்னும் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரில. முழுமையாக அப்படி எழுதிக்கொள்ள இல்லாவிட்டாலும் அவற்றின் ஆரம்பத்தையும் முடிவையும் சரியாக எழுதி கொண்டு விட்டால் பின்னர் அதற்குரிய மூல நூலிலிருந்து முழுவதையும் பார்த்து எழுதி கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அது ரூல்ஸ் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அடுத்து, தொடர் வார்த்தைகள் பலமுறை திரும்ப வந்தால் முதல் முறை அவற்றை எழுதிவிட்டு பின்னரெல்லாம், அதாவது ஒரு ஸ்பீடில் எடுத்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மருத்துவத்துறை வந்துருக்குன்னா அந்த மருத்துவத்துறைன்னு திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த பெருசாக ஒரு கோடாட்டு நீட்டுட்டிங்கன்னா போதும், அது மருத்துவத்துறை முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை வருதா, மருத்துவத்துறை மறு போட்டு ரை போடுங்க, மர்ஸ்டூக்கு ரை போடுங்க, ஆர் மருத்துறை. ஸோ இப்படி போடுங்க, மருத்துவத்துறை மறு போட்டு துறை, அதிலே தா போட்டு ரை போட்டிங்கன்னா மருத்துவத்துறை. வாட்டி வந்துச்சுன்னா ஸ்டோக், முதல் டைம் வரும்போது ஸ்டோக் போட்டுக்கிறீங்க. அடுத்த டைம் அதே வருது தெரியுதா, அதே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கோடு இழுத்துட்டு போயிருங்க. ஸோ அது வந்து எதுக்காக வருதுன்னா, அது ஒரே வார்த்தை, ஒரே தொடர் வார்த்தைகள் அதே வார்த்தை பலமுறை திரும்ப வருதுன்னு அர்த்தம். அடுத்து, மக்கள் கைத்தட்டும் இடங்களை, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டெனோகிராஃபருக்கு, ஒரு சுருக்கெழுத்தாளருக்கு ஒரு வழிகாட்டியே கொடுத்துருக்கானுங்க. இடங்களை காட்ட இந்த மாதிரி கிறுக்கி விட்டு போயிடணுமாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா, காதில் விழாத இடத்த காட்டுறதுக்கு இந்த ரவுண்ட் போட்டு போயிடணுமாமா. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எழுதி பழகும் முறை. இதில் அவ்வளோக்கு பெருசு எதுவும் தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பான். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள், ஆரம்ப காலங்களில் நிதானமாக எழுதி பழக வேண்டும். ஸ்டார்டிங்கில் வந்து பொறுமையாக எழுதி பழகணும். நேர்கோடு, வளைவுகோடு ஆகியவற்றை தனித்தனியாக ஒரே அளவோடு நிறுத்தி சரியாக எழுதி பழக வேண்டும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நேர்கோடு வளைவுகோடு மாதிரி போடுவாங்க, வளைவுகோட்டை நேர்கோடு மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுமே கரெக்டாக போடணும், ஒரே லென்த்தில் போடணும். சில பேர் வந்து ஒரு ஸ்ட்ரோக் பெருசாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரோக் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒரே லென்த்தில் போட்டு பழகிக்கணும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் 1 மணி நேரம் சுருக்கெழுத்து கலையில் பயிற்சி பெறுவது மாலையில் 2 மணி நேரம் பழக்கம் செய்வதை விட உயர்ந்தது. ஸோ என்ன சொல்கிறான், காலையில் ஒரு 1 மணி நேரமாச்சும் நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்பீடு வந்து தேவையில்லை, அடுத்தது கொடுத்துருக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ அது அடுத்து இதை படிச்சிங்கன்னா பேஜ் நம்பர் பாருங்கள், பேஜ் நம்பர் 102. இதை படிச்சிங்கன்னா வச்சுக்கங்களேன், அதாவது இந்த பேராகிராஃப் படிச்சிங்கன்னா கொடுத்துருப்பான். இந்த இது கொடுத்துருப்பேன், எப்படி எழுதுன்னு சொல்லியிருப்பான். அதே நேரத்தில் அந்த பக்கத்தை இப்போ திருப்புறதுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லை. இப்படி இருக்குது அப்படின்னா, நோட்டு இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த நுனி இப்படி மடக்கி வச்சுக்கணும். ஸ்ட்ரோக் எடுக்கும்போதே நுனியை மடக்கி வச்சுக்கணும், ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டே வரணும். அப்புறம் லெஃப்ட் கை இது இருக்கு இல்லையா, லெஃப்ட் கை வச்சு இப்படி அடுத்த பேஜ் எடுக்கும்போது அடுத்த பேஜ் மேலே தூக்கும் இல்லையா, அந்த நோட்டு சுருக்கெழுத்து நோட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்லியிருப்பான். அது எப்படி டக்குன்னு வேகமாக பக்கத்தை, ஏன்னா சில பேர் வந்து பக்கம் ஒட்டி இருக்கும், கவனிக்காமல் எழுதிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேச்சு போகிறதுக்கு வச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வராது. அதுக்குள்ளே நான் 4-5 லைன் படிச்சுட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஒரு முக்கியமான இது. கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம் போகிறவங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். சில பேர் கேட்குறாங்க, அது ஜனவரி சனவரி ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். அவன் அப்படி எப்படி சொன்னாலும் அப்படியே எழுதணுமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக அவனே சொல்லியிருக்கான், ரூல்ஸே அப்படியே கொடுத்துருக்கான். அவங்க எப்படி வாசிக்கிறாங்களோ அப்படியே தான் நம்ம எழுதணும், ஸ்ட்ரோக் எடுக்கணும். சரிங்களா? ஜனவரின்னு சொன்னால் ஜனவரின்னு எடுக்கணும், சனவரின்னு சொன்னால் சனவரின்னு எடுத்து தான் அவனு வேறு வழி இல்லை. சரிங்களா? ஸோ இது இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வணக்கம், முகவரி, ஆண்டு, இது ஒரு தமிழ் வார்த்தைங்களா, அதே நமஸ்காரம், விலாசம், வருஷம், இது வந்து வடமொழி வார்த்தை. ஸோ அவன் பேச்சு, அதாவது அங்கே ஸ்பீடு படிக்கிறவங்க எப்படி படித்தோம், இது வந்து சுருக்கெழுத்தாளர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அவங்க எப்படி வாசிக்கிறாங்களோ அப்படி தான் நம்ம எழுதணும். சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் மாற்றிக்கணும்னு அப்படிலாம் மாற்ற முடியாது. அதே மாதிரி இங்கே ஜனவரினா ஜனவரி, சனவரினா சனவரி, அப்படியே எழுதி ஆகும். சில பேர் இந்த மாதிரி கேட்டாங்க, ரெண்டுக்கு ஒரே மீனிங் தானே, மார்க் பிடிக்க மாட்டாங்கன்னா பிடிப்பாங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது தான் எழுதணும். ஈவன் அவங்க தப்பாகவே படிச்சதாலும் நீங்கள் தப்பாக எழுதி வச்சுருங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா அங்கே என்னென்ன இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த அத்தியாயம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கொடுத்துருந்தேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீ டைமில் இந்த இதில் படித்து பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பேஜ் நம்பர் பார்த்துக்குங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 100லேருந்து, அது இந்த அத்தியாயம் 20, பேஜ் நம்பர் 100லேருந்து அந்த விதியெல்லாம் கொடுத்துருப்பான். இதிலிருந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் இப்போ இருக்கும்.
ஃப்ரீ டைமில் ஜஸ்ட் படித்து பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பயிற்சி. இந்த பயிற்சி ஃபஸ்ட்டு ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு கஷ்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 லைன்ஸ் எழுதுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இதையும் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபும் நீங்கள் எழுதி ஆகணும். ஒன் டைம் ஸ்டோக் போட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ் ஆகும். இதுவும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி வார்த்தைகளும் நமக்கு கண்டிப்பாக வரும். லாரி, அரிசி மூட்டை 200 மூட்டைகள். சரிங்களா? ஸோ இந்த தங்களிடமிருந்து சரக்கில் 50 மூட்டைகளாவது. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக வரக்கூடியது. எழுதி பார்த்துக்குங்க. பயிற்சி 60 எழுதியிருக்கணும். சரிங்களா? பயிற்சி 60. அதுக்கப்புறம் பயிற்சி 61 கொடுத்துருக்கான். 61 அதையும் எழுதணும். சரிங்களா? அதையும் ஃபுல்லாக எழுதி ஆகணும். ஸோ கம்பல்சரி இந்த அத்தியாயம் 20 எழுதியிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அத்தியாயம் 21. சரிங்களா? ஸோ சடன் டப்பர்ஸ் நான் டவுட்னா கேளுங்க. ஸோ கான்செப்ட் இவ்வளோ தான். ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் தான் அது. சரிங்களா? ஸோ நன்றி.